ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்கே ஆக்டிங் எஸ்கேக்கு வந்து ஒரு டிசார்டர் மாதிரி இருக்கும். அதுல அவரோட ஸ்ட்ரென்த்ல எப்படி வந்து ஃபைட் சீன்ஸ் பண்றதுன்றத வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. மற்ற கேஸ்டிங்லாம் சூப்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் மேனன், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் வித்யுத், ஷபீர் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்க ரோல கரெக்டா பண்ணியிருக்காங்க. என்ன படம் மாதிரி? கஜினி படம் மாதிரி இல்ல ப்ரோ. கஜினிக்கு வந்து அவரு வேற டிசார்டர், இந்த படத்துல காமிக்கிற டிசார்டர் வேற டிசார்டர். அந்த மாதிரி கஜினி எல்லாம் ஓவரா இது பண்ணுவாங்க. அத மாதிரிலாம் ரொம்ப அழுத்திக்கலாம் மாட்டாரு. அந்த டிசார்டரை வந்து யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. முருகதாஸ் படம் ஜானரு. சிவகார்த்திகேயன் அவர் சைட்ல ரொம்ப ஓவர் பில்டப்லாம் பண்ணாம அவரோட ஸ்ட்ரென்த்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதனால கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி இருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்டோரிலாம் போக கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுது. அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரசிக்கிற மாதிரி கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. இல்ல அதான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் இப்ப வில்லியட் மாதிரி ஒரு வில்லனை வந்து இது ஃபைட் பண்ணும். அது வந்து சிவகார்த்திகேயனை வந்து அத மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி வைக்க முடியாது. அதனால ஒரு டிசார்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃபைட் பண்ற சீன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நேச்சுரலா இருக்கு. என் பார்வையில நான் இதை பார்க்காம விட்டு இருந்தேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். லேட்டா பார்த்தேன்ட்டு இது கரெக்டா பார்த்துட்டேன். ஆக்ஷன் சீன்ஸா சூப்பரா இருந்தது. வில்லன் அந்த மாதிரி வில்லனிசம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கு ஈக்குவலா வந்து வில்லன் பண்ணியிருந்தாங்க. அதனால அதான் விஜய் சொல்றாரு, துப்பாக்கில ஆனா வில்லன் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த ஜானர் தான் இதுலயும் வருது. அந்த ஜானர் தான் இதுலயும். என்ன ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல வந்து அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து நார்மலா அடிச்சிருப்பாரு. இதுல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்க வேணாம். ஓகே ஓகே. எஸ்கே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஓகேஷ் மூவி தான். ஏதாவது மெசேஜ் மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க. முருகதாஸ் டைரக்டரோட படம் துப்பாக்கி கத்தி அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஒரு பெரிய நல்லா இருக்கு. எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. முருகதாஸ் படமா எஸ்கே ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. ஆவரேஜா இருக்கு படம். முருகதாஸ் படமா எஸ்கே எஸ்கேவோட ஜானரும் இருக்கு, முருகதாஸோட அந்த ஆக்ஷனும் இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே. அட்லி படம் இல்ல அந்த அளவுக்கு வராது. அது எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நல்ல படம். ஓகே, சூப்பர். ஆக்ஷன் செம்மையா இருந்ததுண்ணா. ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்தது. ஏஆர் முருகதாஸ் சாரோட கம்பேக்கா இருக்கு. செம்மையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எஸ்கே நடிப்புல மாஸ் பண்ணிட்டாருண்ணா. வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்ப்பை தாண்டி நாங்க எதிர்பார்ப்பே இல்லை. நார்மலா தான் வந்தோம். சாட்டிஸ்ஃபைட்னா. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. 100% மேல பண்ணிருக்காங்க. எல்லாமே திருப்தியா இருந்துச்சு. ஆமா ஆமாண்ணா, அந்த கமர்ஷியல் பீக் உள்ள ஒன் டாப்ல தமிழ் சினிமாவோட அடுத்த உச்சம் இவரு தான். சான்ஸே இல்லை வேற யாரும். வந்துடலாம்ண்ணா, தாராளமா வரலாம். அந்த தகுதி வந்து இவருக்கு 100% இருக்கு. ஏன்னா இந்த இதுல கொண்டு வந்துட்டாப்ல. மதராசி படம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி அளவுனாலும் துப்பாக்கில ஒரு பாதின்னு சொல்லலாம். ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா பல வருஷங்களா தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு இருந்தாரு அவரு. இந்த படம் மூலமா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் புதுசா இருக்காங்க, நேச்சரா இருக்கு ஆக்டிங். அனிருத்தோட மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல. அந்த சலமலா பாட்டா இருக்கட்டும் எல்லாமே செம்மையா இருக்கு. அந்த ராஷ்மிகா வந்தாலும் பாட்டில் வரும்போது ஏந்த ஆட்டம் எல்லாம் நல்லா இருந்தது. இவங்களை தவிர்த்து ஷபீர் அந்த டான்சிங் ரோஸ் இருக்காரு இல்லையா, சார்பட்டால பாத்திருப்பீங்க, பக்காவா பண்ணிருக்காரு வில்லன் ரோல். அப்புறம் வித்யுத் சம்மாலு சூப்பரா பண்ணி துப்பாக்கில எவ்வளவு ஃபிட்டா பார்த்து அது ஃபிட்டா நீங்க பாக்கலாம். பிச்சு மேனன் மலையாளம் ஆக்டர் அண்ட் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. கூலில வந்து ஒரு மலையாளம் ஆக்டர் ஃபேமஸ் ஆனார் இல்லையா, அந்த படம் நல்லா இருக்கு ஓவராலா. சூப்பரா இருக்கு, பாக்கலாம். விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அண்ட் நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். ரெண்டு பேரோட படம் சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து முன்னாடி இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணி பாத்துருக்க மாதிரி கொஞ்சம் சைக்காசிஸா பிளே பண்ணிருப்பாரு. சிம்பிள் ஒன்னு என்னன்னா, ஒரு லவ்வர்ஸ் வந்து அந்த ஸ்மக்லிங் கேங் கூட எப்படி கனெக்ட் ஆகுறாங்கிறதா கதையே. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் எப்படி போய் அந்த ட்ராப் பண்ணி அந்த கேங்க முடிக்கிறாருங்கிறதா கதையே. அவ்வளவுதான். வரும்போதே சொல்லுவாரு, என்னடா ரமணா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரீங்க, சிவகார்த்திகேயன் அவரே கலாச்சிருப்பாரு.
சரி அது எல்லாம் கான்ட்ரவர்சி காசிப்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். அது வந்து மக்களை ஃபன்னி அதான் ஃபன் மூமெண்ட் வைக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க சிரிப்பீங்களா ஃபன்னியா, அந்த மாதிரி அது வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். ஓவரால் படம் ஓகே. 5க்கு 3 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அடிமட்டும் சொல்ல மாட்டேன், படம் நல்லா இருக்கும். அதான் விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ். கிட்ஸையும் பிடிச்சாரு, எல்லாத்தையும் பிடிச்சாரு. அவ்வளவுதான். படம் வந்து நல்லா இருக்கு. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. ஆசம் படம் வேற லெவல். கம்பேக் ப்ரோ, கம்பேக். படம் நல்லா இருந்துச்சுண்ணே. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கும். எஸ்கே ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஸ்டோரியே ஒரு பொண்ணுக்காக தான். ஆமா, ஒரு பொண்ணுக்காக எந்த லெவலுக்கும் போகலாம், எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு. படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபைட்லாம் துப்பாக்கி ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் வந்து எஸ்கே பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா படம் சூப்பர்ண்ணா. எஸ்கேனாவோட புது டைமென்ஷனா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு கம்பேக்னு தான் நினைக்கிறேன். தர்பார் அதெல்லாம் தாண்டி இது ஒரு நல்ல படம் தானே, சூப்பரா இருக்கு. ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. இண்டிவிஜுவலா யாரோட படம் மாதிரி தெரியல, ஓகேவா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல அந்த ரேஞ்ச் சொல்ல முடியாது. இது செப்பரேட் தான். இது செப்பரேட் தான். அவரே சொல்றாரு இது மாதிரி ஆக்ஷன் ஹீரோ தான். இது பால படம்ண்ணா, காது கிட்ட நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. வில்லனுக்கும் ஈக்குவலான மாஸ் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்கேக்கும் நல்ல மாஸ் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினும் சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவி நல்லா இருக்கு. முருகதாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக் தான் அந்த மூவி. எஸ்கேக்காகன்னு சொல்ல முடியாது, முருகதாஸ் அவர் ஸ்டைல்ல எடுத்திருக்காரு. சோ எஸ்கேக்கு அது அப்படியே சூட் ஆயிருச்சு மூவி. லைக் ரொம்ப நாள் கழிச்சு கத்தி துப்பாக்கிக்கு அடுத்து ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு ஃபீல் வருது. சோ எங்கேஜிங்கா இருந்துச்சு மூவி. ஃபுல்லா போரே அடிக்கல, எந்த இடத்துல லேக் ஆகல. நல்லா இருந்துச்சு மூவி, பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் வரும்போது என்னடா ரமணா அது பாக்குறப்ப ஒன்னும் பெருசா இல்ல. சோ அவங்களோட ஷூட் ஸ்பாட்ல நடந்த ஃபன் வச்சு அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. மூவி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணி, கடைசியா விஜய் சேதுபதியோட ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. மூவி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். 3 times 4 times பார்க்கலாம், நல்லா இருக்கு.